ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு ஹெல்தி பூஸ்டப் ட்ரிங்க் ஒன்று ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இதை எப்படி செய்யலான்னுட்டுன்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் நம்ம டல்லாக இருக்கும்போது கொஞ்சம் என்னமோ ஒரு மாதிரி சோம்பேறியாக இருக்குது, டல்லாக இருக்குது, கொஞ்சம் உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அசதியாக இருக்குதுன்னும் போது இந்த ட்ரிங்க் குடித்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது எப்படி செய்கிறதுன்னுட்டுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங், வெல்கம் டு ஆல் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி ஒரு துண்டு இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 2 ஏலக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு 4 to 5 லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் ஒரு கல்லில் போட்டு கொஞ்சம் இடிச்சிக்கிட்டு வந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அதோடு சேர்த்து நான் கொஞ்சம் புதினாவும் சேர்த்து இடித்து வச்சுருக்கேன். ஒரு 4-5 குச்சி போல் புதினாவும் எடுத்து இடித்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாத்தையும் இப்போ நான் ஒரு கப்பில் தண்ணி வச்சுருக்கேன், அதில் இந்த இடித்து வச்சது எல்லாத்தையும் போட்டுடலாம். இப்போ இது கூட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் பாருங்கள், ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு டீ தூள் சேர்த்துடுறேன். இது நம்மளுக்கு ஒரு நாள் ரொம்ப டயர்டாக இருக்குது, போர் எடுக்குது, அன்ஈஸியாக இருக்குது, முடியலன்னும் போது இந்த மாதிரி ஒரு ரீஃப்ரெஷ் டீ போட்டு குடித்தோம்னாக்கா நம்மளுக்கு திடீர்னுட்டுன்னு ஒரு எனர்ஜி வந்துடும், ஃபுல்லாக சுறுசுறுப்பாயிடுவோம், உடனே நம்ம சுறுசுறுப்பாயிடுவோம். இது ரொம்ப சூப்பரான ட்ரிங்க்கு, எல்லோரும் செஞ்சு பாருங்கள். இதுக்கு இன்னும் கொஞ்சம் ஐட்டம்ஸ் ஆட் பண்ணணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ போட்டிருக்கிற எல்லா ஐட்டம்ஸும் நல்லா அப்படி அதனுடைய ரசம் சார் இறங்குறாப்புல கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தேவையானாக்கா ஹனி ஆட் பண்ணலாம், கொஞ்சம் தேன் ஊற்றிக்கலாம், இல்லை நாட்டு சர்க்கரை போடலாம், கருப்பட்டி வெல்லம் அது பெஸ்ட்டு, இன்னும் சாதா வெல்லம், சுகரு எதனாலும் நீங்கள் ஸ்வீட்டுக்கு ஆட் பண்ணிடலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதிச்சிட்டு வருது. இதுக்கு நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்க்குறேன். ரொம்ப ஸ்வீட்டாக ஆகிடுச்சினாக்கா நம்மளுக்கு அது நல்லா இருக்காது, மீடியம் ஸ்வீட்னஸ் வேணும், அதை பார்த்துக்கிடுங்க. இது ரொம்பவே சூப்பரான ஒரு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக நம்ம இதை குடித்தோம்னாக்கா ரொம்ப ஒரு ஹெல்த்தியாக திடீர்னு ஒரு சுறுசுறுப்பு வரும், ஒரு பூஸ்டப் டீ மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஒரு பாதி எலுமிச்சங்காவை நம்ம புழிஞ்சு எடுத்துக்கிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தான் புழியணும்.